அண்ணாமலை, என்ன அண்ணாமலை, ஏதோ யோசனையிலேயே இருக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சு? வர வர வருண் நடந்துக்கிற விதமே சரியில்லைக்கா. என்ன அண்ணாமலை சொல்ற? ஆமாக்கா, வருண் மாறிட்டான்னு நினைச்சோம். ஆனா அவன் இன்னும் மாறல. என்ன அண்ணாமலை சொல்ற? காலையில வெண்ணிலாவை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனான். ஆனா போன இடத்துல ஏதோ 2 பேருக்குள்ள சண்டைன்னு வெண்ணிலாவை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டான். என்ன சொல்ற அண்ணாமலை? நம்ம வருணா இப்படி பண்ணது? ஆமாக்கா, காலையில வெளியே போகும்போதே வெண்ணிலா முகம் சரியில்லை. என்னன்னு கேட்டதுக்கு கொஞ்சம் டயர்ட்ல இருக்கான்னு சொன்னான். சரி கோயிலுக்கு தானே போறாங்கன்னு நானும் விட்டுட்டேன். ஆனா எனக்கு என்னமோ வருண் அவளை வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிருப்பானோன்னு சந்தேகமா இருக்குக்கா. இருக்காது அண்ணாமலை. வருண் எதுக்கு உன்கிட்ட பொய் சொல்ல போறான்? இல்லக்கா, இப்பெல்லாம் வருண் என்கிட்ட சில விஷயங்களை மறைக்கிறான். கோயிலுக்கு போயிருந்தா 2 பேருக்குள்ள ஏன் சண்டை வரப்போகுது? எதுக்காக வருண் வெண்ணிலாவை அங்கேயே விட்டுட்டு வரணும்? வருண் இப்படி பண்றது சுத்தமா எனக்கு பிடிக்கலக்கா. அவன் ரொம்ப மாறிட்டான். அண்ணாமலை, அவன் ஏதோ கோவத்துல அந்த மாதிரி பண்ணிருப்பான். மத்தபடி வருண் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் மாறல. என்னக்கா கோவம் இருக்கும்? என்னதான் சண்டை இருந்தாலும் கட்டின மனைவிய இப்படி நடு ரோட்ல விட்டுட்டு வரலாமா? இப்ப போய் கூட்டிட்டு வாடான்னு சொன்னாலும் போக மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கான். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குக்கா. அண்ணாமலை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க சின்ன சிறுசுங்க. இந்த மாதிரி முட்டல் மோதல் வரதெல்லாம் சகஜம்தான். அப்பதான் அவங்க அன்பு இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இது உனக்கு தெரியாதா? கொஞ்ச நேரத்துல அவங்களே சரியாயிடுவாங்க, விட்டுடு. இல்லக்கா, இது சாதாரணமான சண்டையா எனக்கு தெரியல. அவங்களுக்குள்ள வேற என்னமோ நடக்குது.